எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 90வது ஸ்தோத்திரம். அனுர் பிரஹத் கிருஷஸ்தூலோ குணபிருன் நிர்குணோ மகான் அத்ருத அத்ருத சத்ருத சுவாசிய வாசனா எடுப்பு. சுவாசனா அழகிய எடுப்பு, சிறந்த எடுப்பு அப்படின்னு. வாசனா எடுப்பு. சுவாசிய பராக் வம்சோ வம்சவர்த்தனக. நான் சொல்ற மறுபடியும் கேட்டுங்க. அணுன்றது அணு, நம்ம சொல்றமே அணுன்னு மிகச்சிறிய போர்ஷனுக்கு அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அணுன்றது தமிழை பொறுத்த வரைக்கும் தூள் துகள் அப்படிதான். அணுன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, பியூர் சான்ஸ்கிரிட். அனுர் பிருகத் கிருஷஸ்தூலோ குணபிருன் நிர்குணோ மகான் அத்ருத ஸ்வத்ருத சுவாசிய அத்ருத ஸ்வத்ருத சுவாசிய பராக் வம்சோ வம்சவர்த்தன. எப்படி சொல்லணும்னா, அனுர் பிருகத் கிருஷஸ்தூலோ குணபிருன் நிர்குணோ மகான் அத்ருத ஸ்வத்ருத சுவாசிய பராக் வம்சோ வம்சவர்த்தன அப்படி சொல்லணும். சொல்லும் போதே அனுர் பிருகத் கிருஷஸ்தூலோ குணபிருன் நிர்குணோ மகான் அத்ருத ஸ்வத்ருத சுவாசிய பராக் வம்சோ வம்சவர்த்தன அப்படி சொல்லணும். இப்ப இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அனுர் இல்லையா? அனுர்னா சிறிய, மிகச்சிறிய, மிக மிகச்சிறிய. அணுன்ற ஆட்டம், அதான் அணு. மிக மிகச் சிறியவனாக விளங்குபவன். அந்த அணு இருக்கு, அதுலயும் இருப்பானா, அதான் மிக மிக சிறியவனாக விளங்குபவன். அதுக்கு அடுத்தது அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா, அனுர் பிருகத். பிருகத்னா பெரிய, விஸ்வரூபம் மிகப்பெரிய அளவு. அதான் பிருகத்ன்றது. அணுவாகவும் விளங்குபவர், பிருகத் ரூபமாகவும் அணுரூபமாகவும் விளங்குபவர், பிருகத் ரூபமாகவும் விளங்குபவர். மிகச்சிறிய பொருளாகவும் அணு மாலிக்யூல்ல இருக்க அந்த அந்த அதுக்குள்ள அது இயங்குவதற்கு தேவையான சக்தியை கொடுப்பவனாகவும் விளங்குபவன். மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து காமிச்சு, பெரிய பெரிய ரூபத்தை காமிச்சு அதுலயும் அதை இயங்கத்துக்கு காரணமாகவும் விளங்குபவன். அதான் முதல்ல இதுல ரொம்ப சின்ன பொருளையும் இருக்கிறோம், இது பெரிய பொருளையும் இருக்கிறோம்னு அர்த்தம். அனுர்னு ஒரு பேரு, பிருகன் பேரு. கிருஷ அடுத்தது பாருங்க, அடுத்தது அதே மாதிரிதான். நம்ம சொல்லுவாங்க, ஒருத்தர் யாராவது கேட்டா ஆள் அடையாளம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, கருப்பா சிவப்பா நீளம் உயரமா குள்ளமா தடியா வள்ளியா அப்படின்னுமே அதே மாதிரிதான். சின்ன பெருசு, சின்னதுலயும் இருக்காரு, பெரிய சின்ன பொருளையும் சின்ன அளவா இருக்காரு, பெரிய பொருளாவும் இருக்காரு. அடுத்தது கிருஷன்னா கிருஷன்றது கிருதன்றது ரொம்ப மெலிசு. கிருதஸ்தூலது கிருதன்றது அப்படியே ஒட்டக்குச்சி மாதிரி இருக்காங்க, அதுதான் கிருத. அந்த மாதிரி மெல்லிசா இருக்க அந்த உருவங்கள்லயும் காணப்படுபவன் கிருஷஸ்தூல. ஸ்தூலம்னா பெருசு, ஸ்தூலம்னா பெருசு. மிக மிக பெரிய உடம்புலையும் காணப்படுவோம், மிக பருத்தும் காணப்போம், அதாவது மிக மெலிந்தும் காணப்படுவோம், மிக பருத்தும் காணப்போம். பருத்த உடம்புலையும் அவனுடைய பார்க்கலாம், எங்கும் இருப்போன்றது அதான். மெலிந்த உடல்லயும் இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, குணபிருன். குணபிருன்னா குண பிளஸ் பிருன்னு எடுத்துக்கணும். பிருன்னா அனைத்து, குணபிருன்னா அனைத்து குணங்களாக திகழ்பவர். அதான் குணபிருன், அனைத்து குணங்களாக திகழ்பவர் குணபிருன். எல்லா குணங்கள்லையும் அவன், எல்லா குணங்களும் அவன் தான். அதுல எல்லாத்தோட ரூபத்திலையும் அவன் தான் இருக்கான், எல்லா குணங்கள்லயும் இருக்கான். அடுத்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நிர்குண. எந்த குணத்திலும் கலப்பின்றி திகழ்பவர். எல்லா குணத்துல இருந்தாலும் எதுலையும் போய் இருந்து அப்படியே தங்கிட மாட்டான். எந்த குணத்திலையும் கலக்காத தனியா இருப்போம். இதுதான் பெருமாளோட குணம், சொல்லவே முடியாது. குணபிருன் நிர்குணம் மகான். நிர்குண, எந்த குணத்திலையும் கலப்பில்லாதவன். மகான். மகான்றது மகான்னா சிறந்த, ஹான்னா செயலாற்றுறது. அதான் மகான் நம்ம சொல்றவே, மகான்றதுக்கு அர்த்தம் அதுதான். மகான்னா சிறந்த, ஹான்னா செயலாற்றுறது. அதான் மகான் சிறந்த செயலாற்றுவோம்னு அர்த்தம் மகான். அத்ருத. அத்ருதன்னா திருதன்னா தாங்கிறது, திருதன்னா தாங்கிட்டு இருக்கிறது. அத்ருதன்னா எந்த தாங்குதலும் பண்ணணும், அதாவது மற்ற சக்திகளை தான் இவன் தாங்கிட்டு இருக்க, இவர் தாங்கிட்டு இருக்காரு ஒழிய
இவரை யாரும் தாங்கிறதுக்கு இல்லை. இவர் தன்னைத்தானே தாங்கிக் கொள்கின்ற சக்தி படைத்தவர். அதான் அதிருத. அதிருத. அடுத்தது சொத்ருத. தனக்கு தானே தாங்கிற சக்தியும் எடுப்போம். சொத்ருத. சொத்ருதன்னா சுய அதிருத அப்படி எடுத்துக்கணும். சொத்ருத சுய அதிருதன்னு எடுத்துக்கணும். முதல்ல வந்து தனக்கு எந்த தாங்குற சக்தியும் இல்லாதவன், தன்னை தாங்கிறதுக்கு எதுவும் இல்லாதவன், தன்னை தாங்கிறதுக்குன்னு எதுவும் இல்லாதவன். அப்ப என்ன அர்த்தம்? அதிருதன்னா சொத்ருத. சொத்ருதன்னா தன்னைத்தானே தாங்க. சுயன்னா தன்னைத்தானே, திருதன்னா தாங்கிக்கிறது, தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னை தாங்கிறதுக்கு எதுவும் கிடையாது, தானே எல்லாம். தான் வந்து மற்ற ரூபங்களை தாங்கியிருக்கான், மற்ற ஜீவன் மற்ற உலகங்களை அண்ட சராசரங்களை தாங்கியிருக்கான வழிய தன்னை தாங்கிறதுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்றது. சுவாசிய. சுவாசிய வாசனா எடுப்பு. சுவாசனா இஸ்ன்றது வந்து சிறந்த சிறந்த அழகிய வேலைப்பாடுடைய எல்லாத்துக்கும் இஸ்ன்ற வார்த்தை எல்லா அதாவது ஒரு பொருளை வந்து உயர்த்தி சொல்றதுக்கு தேவையான எல்லா நிலைகளிலும் இஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சான்ஸ்கிரிட்ல அந்த இஸ்ன்றதுக்கு வந்து வார்த்தைக்கு அந்த இது உண்டு. அதனுடைய அதுலயே சிறந்ததை சொல்றதுக்கு வந்து அதை சொல்லலாம். அதான் சுவாசியன்னா சிறந்த, வாசனா இடுப்பு. ஏன்னா அடைய பெற்றவன், சிறந்த அழகான இடுப்பை அடைய பெற்றவன் சுவாசிய. பராக் வம்ச. பராக்னா ஃபர்ஸ்ட் எப்படின்னா அதான் பராக் பராக்ன்றாங்களே, அந்த இது கட்டி கூறும்போது பராக் பராக்னுவாங்களே. முதல்ல பார்த்தீங்கன்னா ராஜா தான் வருவார், அப்புறம் தான் மற்றவங்களாம் பின்னாடி வருவாங்க. அது மாதிரி அப்ப எல்லாம் அப்படிதான். இப்பதான் வந்து உங்களுக்கு கோயில்லையும் பெருமாள்ல போகும்போது சரி, வேற யாரும் போகும்போது முன்னாடி அந்த மாலை தாளங்கள்லாம் முன்னாடி போறது. அப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ராஜாவோட ஸ்டெப் தான் முன்னாடி இருக்கும், அவரை தொடர்ந்து தான் பின்னாடி மந்திரி சேவையாட்கள்லாம் வருவாங்களே. ராஜாவை முந்திட்டு போகவே மாட்டாங்க. ராஜா முதல் அடி ராஜா தான் இருக்கும். அதான் பராக்குன்றது. அதனால தான் ராஜாவுக்கு பராக்குன்றது. பராக்னா முதல். வம்சம்னா முதல் வம்சம். நித்திய சூரியனுக்கு முதல் வம்சமாக திகழ்பவன். அதாவது நித்திய சூரியனுக்கெல்லாம் ஒரு வம்சம் வேணும் இல்லையா? அங்கேயே இருந்துருக்கிறவங்களுக்கு வேற யாரோட வம்சமா அவங்க இருக்காங்கன்னா பெருமாளோட வம்சமா இருக்காங்களாம். பெருமாள் யாரோட வம்சமா இருக்காங்கன்றதுக்கு ஒண்ணு கிடையாது. பெருமாளுக்கு அந்த இதுவே கிடையாது, வம்சமே கிடையாது. ஆனா நித்திய சூரியனுக்கு பெருமாள் தான் வம்சம். அதனால நித்திய சூரியனுக்கு வம்சமாக திகழ்பவன் பராக் வம்ச. வம்சவர்தனக. அடுத்தது வம்சவர்தனா. வர்தனன்றாலேயே பெருக்கம் எப்பயுமே. அதான் வியாபாரம் வர்த்தமானம் அதெல்லாம் வந்து பெருக்கிறது. அது அதிகப்படுத்திட்டே போகுது, அதாவது வளர செய்யுது. அதுதான் வம்சவர்தனா. நித்திய சூரியன் வம்சத்தை பெருக செய்பவன், வளர்ப்பவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். ஆக இன்னைக்கு 90வது ஸ்தோத்திரத்துல 833 அணு, 840 பிரகத், 841 கிருத, 842 ஸ்தூல, 843 குணபிரன், 844 நிர்குண, 845 மகான், 846 அத்ருத, 847 ஸ்வத்ருத, 848 சுவாசிய, 849 பராக் வம்ச, 850 வம்சவர்த்தனக. ஆக இன்னைக்கு வந்து எத்தனை 90வது ஸ்தோத்திரத்துல 839 இருந்து 850 வரைக்கும் பார்த்துருக்கோம். 12 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். 90வது ஸ்தோத்திரத்துல 12 திருநாமங்களை பார்த்துருக்கோம். 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம் 90வது ஸ்தோத்திரத்துல. 850 திருநாமங்கள் முடிஞ்சுட்டு இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய திருநாமங்கள்ன்றது 150 தான். அதுக்கப்புறம் வந்து பதஸ்ருதி, அது ஒரு 30 ஸ்லோகம். தேங்க்யூ.